ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். பாருங்களேன், வேதவசனம் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆவிக்கென்று ஒருவன் விதைத்தால் அவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நித்திய ஜீவன் என்றால் என்ன? அதுதான் பரலோக ராஜ்யம். தட் இஸ் இட்டர்னல் லைஃப். அது முடிவில்லாத ஒரு ராஜ்யம். அப்போ அந்த முடிவில்லாத ராஜ்யத்தை பெற வேண்டிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆவிக்கென்று நம்ம விதைக்க வேண்டும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பாருங்களேன், அநேக நேரத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி, மாம்சத்திற்குரியவைகளை பேசி, அது ஒரு விதையாய் விழுந்து அதற்குரிய பலனை இன்றைக்கு நிறைய பேர் அறுத்து விடுகிறார்கள். அப்படி நாம் இருக்கக்கூடாது. பைபிள் சொல்லுகிறது, மாம்சத்திற்கென்று ஒருவன் விதைத்தால் அவன் அழிவை அறுப்பான், ஆனால் ஆவிக்கென்று ஒருவன் விதைத்தால் அவன் நித்திய ஜீவனை அறுப்பான். பைபிளில் ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கேரக்டர், காலேப் என்கிற ஒரு தேவ மனுஷன். பாருங்களேன், காலேப் தன்னுடைய 85வது வயதிலே வாக்குத்தத்த பூமியாகிய கானான் தேசத்தில் நின்று சொல்லுகிறார், எனக்கு அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் இருக்கிறது. எனக்கு அந்த மலை நாடு வேண்டும், எனக்கு அந்த எப்ரோன் வேண்டும். எப்படி அவரால் சொல்ல முடிந்தது? அவர் ஆவிக்கென்று விதைத்தவராய் இருந்தார். அவர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். ஆகையால் அவரால் சொல்ல முடிந்தது, நான் நிச்சயமாய் என்னால் முடியும், 85 வயதாக இருந்தாலும் நான் இதை சுதந்தரிப்பேன். இன்றைக்கு நம்முடைய வார்த்தை ரொம்ப முக்கியங்க. மாம்சத்தினால நம்ம எதையும் பேசிடக்கூடாது. அப்படியாயிரும் இப்படியாயிரும் சொல்ல வேண்டாம். நம்ம ஜீவனை பேசுவோம், ஆவிக்குரிய வசனத்தை அறிக்கை செய்வோம், ஜீவனுக்குரியவைகளை பேசுவோம். அது உங்களுக்கு நித்திய ஜீவனை தரும். நீங்களும் பலமுள்ளவர்களாய் மாறுவீர்கள். உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் வாயின் வார்த்தை கர்த்தர் கேட்கிறார். அந்த வார்த்தையை இந்த நாட்கள் ஆவிக்குரியதாய் மாறுவதாக கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. God bless you.